இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் அதை விட மாட்டாங்க. இங்குள்ள ஸ்பெஷல் மீட்டிங் மட்டும் வருவாங்க, அதில் போவாங்க. இங்கே இந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வாங்க, அங்கே போய் அமைதியாக இருப்பாங்க. ஏதோ ஒரு இதில் அல்லேலியா சொல்லிட்டாங்கன்னா பிடிச்சி காதை பிடிச்சி வெளியே விட்டுருவாங்க. 200-300 பேர் இருக்கிற இடத்துல அல்லேலியா அன்னு சொன்ன சத்தத்தை கேட்டு எல்லாம் திரும்பி எல்லா கண்ணும் அவங்கள பார்க்க ஒரே ஒரு ஆளை. அந்த ஆளு வெக்காயம் போச்சு. என்னடா இது 300-400 பேர் உட்காந்துருக்கிறான் சர்ச்சில். இந்த ஆள் ஏதோ ஒரு மீட்டிங் எங்கே நல்லா நடக்குது போகலான்னு அங்குள்ள எங்கே வந்தோடனே இவங்க ஏதாவது போக போனாங்க. அவர் பண்ண ஏதோ பிரசங்கம் கொஞ்சம் நல்லா இருந்து உடனே இவங்க எழுந்து ஒரு அலையிலே போட்டாங்க. முன்னாடி இருந்த உடனே எல்லாரும் திரும்பி யார் அது நான் அவங்களை பிடிச்சி வெளியே தள்ளு. இதாக்கும் அன்றைய காலத்தில் நடந்த சம்பவங்களாக. அன்று இருந்த கிறிஸ்தவம் பெந்தைக்கோஸ்தே போதனை வாழ்க்கையெல்லாம் இப்படி அல்ல. இப்போ என்ன ஆகி போச்சு, உலகம் கலந்துருச்சு. கிறிஸ்தவத்தில் பெந்திகாஸ்டில் என்ன ஆகி போச்சு, உலகம் மிக்சிங். இப்போ எல்லாம் பேர் கிறிஸ்தவ அளவில் ஆயிடுச்சு, காமன் ஆயிடுச்சு. இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளணும். இப்போ நான் என்ன செய்ய, நம்ம அண்ணன் வளர்ந்தது கற்றுக்கொண்டு உங்களை இழுக்கிறதுனாலேயாகும் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தெரிகிறது. புரியுதா? அவ்வளோ அப்படி இல்லை இருந்தோம், அதில் முறையாக இருந்து இப்போ நம்ம மக்கள் இதை கற்றுக்கிட்டாங்களே, யூடியூப்ல அதில் இதில் மண்ணாங்கட்டியெல்லாம் வந்து கற்றுக்கிட்டாங்களே. இவங்களை எப்படியாவது இல்லை நினைச்சு எனக்கு காப்பாற்றணுமே, நல்ல ஒரு ஆதிக்கிற தரமான நிலையை கொண்டு வரணும்னு நம்ம இழுக்கிறோம். அது எல்லாரும் என்ன செய்யல, செட் ஆகல. காரணம் அவங்க புரிந்து கொண்டது வேறு லிமிட், ஒரு கணக்கால். நம்ம நீச்சல் ஆழத்தில் போய் நின்றுட்டு இருக்கிறோம். கணக்கால் நின்றுட்டு இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு புரிந்து ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு உறுதியான சிந்தையில் மாறி போச்சு. இதனால அதற்கு மேலுள்ள போதனைகளுக்கு நேரம் சிந்தனை நினைச்சு அது விரும்புவதில்லை. சிந்தனை விரும்புவதில்லை. அதான் விஷயம். அல்லேலூயா. அப்போ இந்த நிலையில் போக போக அவங்க ஞானஸ்தானம் எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரையிலேயே அவங்க முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க. பேர் கிறிஸ்தவ சபைகள் எல்லாரும் எங்கே ஒன்று ஞானஸ்தானம் எடுத்துட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கே போய் உட்காருவோம். நாங்களும் சொன்னோம், நான் ஞானஸ்தானம் எடுத்த டைமில் எங்கள் அப்பா என்ன அடிக்கிறேன்னு கோல் வச்சுட்டு இருந்தார் சொன்னேன் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் போய் ஏரியில் போய் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அதில் போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். நான் வர்றதுக்குள்ளே தகவல் யாரும் அப்பாவுக்கு கொடுத்துட்டாங்க. அவர் ஒரு சேர் போட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறார் என்னை அடிக்கிறதுக்கு. நீ சின்ன பிறகு ஞானஸ்தானம் எடுத்தல, இப்போ இருக்கிறன்னு கேட்க ரெடியாக இருக்கிறாரு. நான் வீட்டுக்கு பின்னால் ஓடி வந்து எட்டி பார்த்தா அப்பா உட்காந்துட்டு இருக்கேன். நேற்று சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறார். புரிஞ்சு போச்சு, யாரோ போட்டு விட்டாங்க போல்ட்டுருக்கு. எனக்கு கட்டாயம் செமக்கு அடி தான் நமக்கு. நேற்று அப்பாவை தெரியாமல் ஒழிச்சு என்ன செய்கிறேன், பின்னால் ஓடி வீட்டுக்குள்ளே டேய் நேட்டு அப்படி அவ்வளோ நின்றுக்கிட்டேன். என்ன இங்கே வா, எங்கே போனேன்? ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடியாக்கும் பெந்தைக்கோஸ்தே சர்ச் இருக்கு. அங்கே இருந்து பேய் ஓட்டுறதில் இவர் பயங்கர கோபமாக வரும். ராத்திரி தடி எடுக்கும், கோல் இருந்தது சூரல் கோல் எடுத்துகிட்டு போயிரு சத்த ராத்திரி தூங்க வழியில் சாசு துரத்து சாசு போவார். இவர் போவார். போன உடனே ஒரே அடி சாசு அடியோடு ஓடிடும். அப்படியே நடந்துருக்காங்க. அப்போ அப்படி இவருக்கு பிடிக்காது. பக்கத்து வீடு ஆனால் பிடிக்காது. அப்படிப்பட்ட ஆள் அவர். அப்போ என்ன, நான் ஞானஸ்தானத்தை விடுவாரா? ஏய் எங்கே போனேன்? நான் சர்ச்சுக்கு. ஞானஸ்தானம் எடுத்துட்டியா? ஆமாம் நான் எடுத்துட்டேன், இனி நான் எடுக்க மாட்டேன். இனி எடுத்தேன்னா காலை உடச்சி போடுறேன், திட்டி விட்டு. அன்னைக்கு தப்பிச்சேன். ஏன்னா அவருக்கு அந்த மைண்டு அந்த பக்குவங்கள் கிடையாது. அவங்களுக்கு தப்பிச்சிட்டேன், திட்டி அனுப்பிட்டேன். என்ன சொல்கிறேன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பான். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறதுலையும் பேர் கிறிஸ்தவர்கள் பெந்திகாஸ்டல்காரங்க, பின்ன ரோமன் கேத்தலிக்காரங்கன்னு உண்டு. இவங்க யாரும் மூஞ்சில முடிக்க மாட்டாங்க. மாதா கும்பிடுறவங்க அவங்களுக்கு சீசகரம் பிடிக்காது, பெந்தைக்கோஸ்தேக்காரன் பிடிக்காது. பெந்தைக்கோஸ்தேக்காரனை பார்த்தா தலந்தரிக்க விடுவாங்க. சீசரை பார்த்தா வரீங்களா சரி. அப்போ சீசர் உள்ள பொண்ணை இங்கேயும் கூட மாட்டான், அங்குள்ள பொண்ணை இங்கேயும் எடுக்க மாட்டான். அப்போ எவ்வளோ
அந்த அவங்க தெரிந்த அறிவில் எப்படி உறுதியாக இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னாக்க மற்ற பேர் கிறிஸ்தவ இதில் உள்ளதான அமைப்பில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு கலந்து அவங்க கமிட்டிகள் ஆலோசித்தாங்க. இதில் இன்னொரு அமைப்பு இருக்குது, கொடியின் கீழ் ஸ்நானம். எங்கே? ஆமாம், சாலிவேஷன் ஆர்மின்னு சொல்லுவாங்க, ரெச்சன்ய சேனை. அவங்களுக்கு கொடி விட்டுருவாங்க, மேலே சிலுவை கொடி தொங்கி நிற்கும். இந்த கொடிக்கு கீழாலோடு என்ன செய்யணும்? போனால் போதும் ஸ்நானம். அது ஒரு முறையம். இப்படி நிறைய பிரச்சனை இருக்குதுல்ல. அடுத்து செவந்தடைன்னு ஒன்று இருக்குது. அப்போது இவங்க என்ன நடக்கும் என்றால், ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னு நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதற்கு தான் அல்லேலூயா. என்ன நடந்ததுன்றால், லாஸ்ட்டில் அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் இங்கே வர ஆரம்பித்தோன்னே இங்கே வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு அங்கே போய் உட்காந்துக்கிடுறாங்க. இடையிடையே சத்தியம் கேட்க கேட்க இவங்களை மாற்றம் ஏற்பட அப்பப்போ அங்கே கட்டடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆளுக குறையும். ஸ்பெஷல் மீட்டிங்னா அவங்க எல்லாம் இங்கே அந்த ஸ்பெஷல் மீட்டிங் வந்திருப்பாங்க. அவங்க கலந்து ஆலோசிக்கும் போது இது முக்கியமான காரியம் என்னவென்றால், நம்ம எல்லாரும் முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்கணும். கொடுத்தாதான் பெந்தேகோஸ்து போகிறவங்கள எல்லாம் என்ன செய்ய முடியும்? தடுக்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போது அவங்க திருந்தி உபதேசத்துக்குள் சத்தியத்துக்குள் வர்றவங்களை என்ன செய்கிறதுக்கு? தடுக்கிறதுக்கு அந்த திட்டம். இது எப்படி இந்த கிறிஸ்தவம் உலகத்துக்கு உள்ள மறைஞ்சு புதஞ்சு போச்சுன்னு காரியத்தை சொல்கிறேன் இப்போ. அல்லேலூயா. அப்போ அங்கே ஞானஸ்நானம் எடுத்தோடனே இங்கே வர ஜனங்கள் நின்றுட்டாங்க. ஓ, நமக்கு எங்கேயும் ஞானஸ்நானம் கிடைக்கும், முழுக்க ஞானஸ்நானம் கிடைக்கும்னா ரொம்ப லேட். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே தான் ஆரம்பித்தாங்க. இதை பார்த்தாங்க யார்? ரோமன் கேத்தலிக்காரங்க. அவங்க ரொம்ப லேட்டாக அவங்கள என்ன செய்தாங்க? அவங்கள முழுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க இதில் ஒரு டைப்பாக அது ஒரு டைப்பாக இருக்கும். அது முழுகல்னு சரியாக சொல்ல முடியாது. ஆனால் இப்போ முழுக்கிறாங்க. அப்போது இது ஒரு முறை ஆச்சு. இப்போ பார்த்தாங்க அங்கே பரிசுத்தாய் பேசுகிறாங்க, அந்நிய பாஷை என்ன மக்கள் இங்கே இருந்து அங்கே போய் அங்கே இல்லையே போட்டோன்னா அவங்களுக்கு அலர்ஜி ஆகி போச்சு. என்னடா அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம ஆட்கள் மேக்சிமம் சர்ச்சில் இருக்கிற ஒரு பாதி பேர் என்ன பண்ணுறாங்க? அல்லையிலே போடுறாங்க, கை தட்டுறாங்க. இது நமக்கு ரொம்ப அவமானம் போச்சு, என்ன பண்ணலாம் என்று சொல்லிட்டு பரிசுத்தாயை தேடி அங்கே போகிறாங்களா. நமக்கு இங்கே ஒரு என்ன வச்சிடலாம்? பரிசுத்தாய் கூட்டம் வச்சிடலாம். என்ன கூட்டம்? எதுக்கு? ஜனங்கள் எதில் போகக்கூடாது? உபதேசம் நிறைந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. இதை தடுக்க ஞானஸ்நானத்தை மாற்றினாங்க. அடுத்தது பரிசுத்தாய் மாற்றினாங்க. ஓ, அப்போ வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு இந்த மாதம் ஒருக்கா வச்சாங்க. பிறகு அதான் வாரத்துக்கு ஒருக்கா வச்சாங்க. சனிக்கிழமை சாயங்காலம் என்னவோ காணும். அதில் நிறைய பேர் அவங்க பரிசுத்தாய் விரும்புகிறவங்க அதில் போய் கையடிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாம் பரிசுத்தாய் கிடைச்சிது, அவங்க கிடைக்குது, நிறைய பேர் கிடச்சி. அப்போ இதை பார்த்தாங்க யார்? ஆர்சி மாதா இதில் கம்பெனியில் உள்ளவங்க. ஓஹோ, இப்போ இவங்க எல்லாம் பரிசுத்தாவி அது இதுன்னு எங்கே போக போகிறாங்க? பெந்தேகோஸ்துக்கும் சரி நமக்கு ஒன்று வச்சுருக்கோம், கரிஸ்மேட்டிக் பேண்ட். எங்கேயும் கிடையாது. சாலக்குடி, கேரளாவில் சாலக்குடி நடந்த முன்னே எனக்கு என்னோடய வாலிப நாட்களில், சின்ன வாலிப நாட்களில் அந்த ஞாபகம் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள அநேக எல்லாரும் அந்த மாதம் ஒருக்க அங்கே நடக்கும் அந்த கரிஸ்மேட்டிக். அதில் வரும்போது பரிசுத்தாய் மட்டும் என்னது பரிசுத்தாய் மட்டும் எல்லாரும் ஆவியை நிரம்பி அங்கே இதாகி 3 நாள் கேம்பு போட்டு எல்லாம் அங்கே போகிறவங்க எல்லாம் அந்த இதில் இருந்து மாறிடுறாங்க. பரிசுத்தாய் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை வச்சு அவங்க பரவாயில்ல, எங்களுக்கிட்ட என்ன இருக்குது? பரிசுத்தாய் தூய ஆவி இருக்குது என்று சொல்லி இப்போ அவங்களுக்கு சீசக்காரதுன்னா எங்கள்கிட்டையும் இருக்குன்னா அப்படி. இப்போ பந்தேவசுக்காரரை பார்த்தாங்க, என்னடா செய்கிறதுப்பா? இப்போ இதில் நல்லா புரிந்து கொள்ளணும். பரிசுத்தாவி மட்டும் நிரம்பி கைத்தட்டுறது அல்ல பெந்தேகோஸ்து. பெந்தேகாஸ்து அனுபவம். அதாவது ஆவிக்குரிய பெந்தேகோஸ்து சபை என்றால் ஒன்று அப்போஸ்தல மாதிரியை பின்பற்றணும். அடுத்தது உபதேசத்தின் அடித்தளம் சரியாக இருக்கணும், சத்தியத்தில் கட்டப்படணும், பரிசுத்தாவியும் வேணும். ஆவியின் நிறைவு அந்நிய பாஷை அடையாளத்தோட உபதேச அடிப்படை உபதேச சத்தியங்கள் சத்தியத்தில் போதித்து சபை என்ன செய்யணும்? கட்டப்படணும். அப்போஸ்தல பாரம்பரிய முறைப்படி சபை நடக்கணும்.
இந்த 3 அடங்கினது தான் என்னது? வேதத்தின் அடிப்படையில் உள்ளதான பெந்தேகோஸ்தே சபை. இது எல்லாரும் அதை புரிந்து கொள்வதும் இல்லை, எல்லாரும் அதை போதிப்பதும் இல்லை. எல்லா இடத்துலையும் என்ன தட்டுறாங்க? கை தட்டுறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறான். அதுவும் பெந்தேகோஸ்தே, நாங்களும் பெந்தேகோஸ்தே, இவங்களும் பெந்தேகோஸ்தே. இப்போ என்னாச்சு? அல்லேலூயா. உபதேச சத்தியங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சு? மங்க ஆரம்பிச்சு கைத்தட்டு ஆவியில் நிரம்புறது முக்கியம் ஆகி போச்சு. இதை வைத்து தான் இப்போ இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் இறங்குறாங்கல்ல, அவங்ககிட்ட என்னது? ஆட்டம், அந்நிய பாஷை. ஆனால் என்ன இல்லை? சத்தியம் இல்லை. எல்லாம் அவர் காமன் கரஸ்மேட்டிக் மாதிரி அந்நிய பாஷை பேசி கை தட்டினா போதும் நம்ம பரலோகத்துக்கு போகலாம் என்ற ஒரு நிலைக்குள் கிறிஸ்தவர்கள் தள்ளப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்க அங்கேயும் ஆவி பரிசுத்தாய் பெற்றிருக்கு. இப்போ அங்குள்ள ஆராதனைக்கு இவங்க போகிறது, இங்குள்ள ஆராதனை அவங்க வர்றது, அப்படி ஆயிடுச்சு. இப்போ இங்கேருந்து பொண்ணு அங்கே கொடுக்கறது, அங்கேருந்து பொண்ணு இங்கே எடுக்கிறது. என்னாகி போச்சு? உபதேச ரீதியாக உள்ளதான இடங்களை மறந்துட்டாங்க. உபதேசம் சத்தியம் என்பது மக்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அதுவும் அங்கேயும் அவங்க ஆவியில் நிரம்பி ஆராதிக்கிறாங்களா, அங்கேயும் வசனத்தை பேசுகிறாங்க, நல்லா தான் இருக்குது, இங்கேயும் அதுதான் நடக்குது என்று காமன் கிறிஸ்தவமாக என்ன ஆகி போச்சு? மாறி போச்சு. இதனால் சத்தியம் போதிக்கப்படும் போது சத்தியத்தை குறித்த ஒரு அறிவும் வெளிப்பாடும் இல்லாதவர்களுக்கு சத்தியம் என்ன செய்யாது? பிடிக்காது. சத்தியத்தை குறித்த அறிவும் தெளிவும் இருக்கிறவர்கள் சத்தியத்தை அல்லாமல் வேறொன்று அவங்க விரும்ப மாட்டாங்க. இன்று கிறிஸ்தவத்துக்குள் என்ன ஆகி போச்சு? உலகம் ஆகி போச்சு. உலகம் கிறிஸ்தவத்துக்குள் வந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ எல்லாம் கலந்த ஒரு கலவையாட்டாக என்ன போயிட்டு இருக்கு? கிறிஸ்தவ வாழ்க்கை போயிட்டு இருக்கு. பூரணம், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் என்ற ஒரு நிலை அடைய வேண்டும் என்றால், அல்லேலூயா, அதை ஆயத்தப்படுத்த கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எதன் மூலமாய்? சத்தியத்தின் மூலமாய். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு அதாக இயேசு சொல்லுகிற பாருங்க, யோவான்ல அதனுடைய 14வது அதிகாரத்தில் வரும்போது, 14வது அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்துடுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ எடுத்தவுடன் அவருக்கு என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க. சத்திய ஆவியானவராகிய வேறொரு தேற்றவாளர். அல்லேலூயா. அப்ப அவர் யாருதான்? சத்தியத்தை போதிக்கிறவர். ஆமென். சத்தியம் நடந்தது. ஓகே, பிரைஸ் கார்டு கீழே வாசிப்போம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதுல ஒரு பாயிண்ட் 14ஆம் வசனம். உலகம் சத்திய ஆவியானவரை என்ன செய்யல? காணாமலும் அறியாமலும். ஆமென். என்னது? யார் அறிய மாட்டாங்க? யார் அறிய மாட்டா? உலகம். என்னது? உலகத்தை நேசித்து உலகத்தை பற்றி கொண்டு வாழ்கிற கூட்டம். அல்லேலூயா. சத்திய ஆவியானுடைய குணலட்சங்களை அவர் என்ன செய்ய மாட்டார்? அறிய மாட்டார். அவர் எதுலதான் அவர் வந்து உங்களை எப்படி நடத்துவார்? சகல சத்தியத்துக்குள்ளுமாக. ஆமென். சத்தியத்துக்குள் நடத்துகிறவர் ஆவியானவர் சத்தியத்தை நேசிக்கிறவராகும். சத்தியத்துக்குள்ளதான் அவர் நடத்துவார் என்பதை யாரு? உலகம். அப்படின்னா உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க, உலகத்தை நேசிக்கிறவங்களுக்கு அது என்ன செய்யாது? புரியாது. புரியுது இல்ல? அப்போ அதான் சொல்லப்பட்ட உலகம் என்ற சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறது. ஏன்? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எதற்கு சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நபரை எதற்காக பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி இருக்கிறார் என்ற அறிவு. பிரைஸ் காட். உலகத்தை நேசிக்கிற, உலகத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களுக்கு என்ன செய்ய புரியாது. ஆமென். ஏன்னா
அவர் உலகத்தோடு கலந்து வாழ விரும்புகிறவர்ல, வேறு பிரித்து வாழ வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டதை குறித்த ஒரு தெளிவு அவர்களுக்கு இருக்காது. காரணம் இருதயம் உலக ஆசையால் நிரம்பி இருக்கிறது. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்போ உலகத்தை, அப்போ சத்தியம் என்றாலே உலக ஆசையை என்ன செய்ய வைக்கும்? வெறுக்க வைக்கும். புரியல? உலக தேசம், உலக ஐக்கியம், உலகத்தை ஒட்டி வாழ்கிற வாழ்க்கையை சத்தியம் என்ன செய்யும்? வெட்டும். ஆனால் உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு அது என்ன செய்யாது? ஆவியானவர் எதற்குரியவர்? நம்மை வேறு பிரித்து, உலகத்திலிருந்து பிரித்து வைத்து நம்மை தேவ சித்தத்துடன் நடத்துகிறோம் என்பதை புரிதல் இல்லாமல் வாழ்வார். அதாக விஷயம். அல்லேலூயா. சத்தியம் போதிக்கப்பட்டால் அவளுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. ஏன்னா அந்நிய பாஷை எனக்கு இருக்க, நானும் கை தட்டுறேன், இது போதாதா, சர்ச்சைக்கும் போகிறேனே, என்ன சத்தியம் இப்படியெல்லாம் இருக்கணுமா? ஒன்று புரியுது. ஏன்? உலக சிந்தை உலகத்துக்கு ஒத்தபடி வாழ விரும்புகிறதுனால், அல்லேலூயா, சத்திய ஆவியானுடைய நோக்கம், அவர் அனுப்பப்பட்ட நோக்கம் அவர்களுக்கு தெரியாததால் ஆவியானவர் வந்த நோக்கத்தை அவர்கள் வெறுக்கிறார்கள். ஆவியை பெற்றிருக்கிறான்னு சொல்றாங்க. புரியுதா இல்லையா? அப்போ விளக்கினாலும் புரியாது. அதான் பிரச்சனை. இப்போ நான் நேரம் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. என்ன நமக்கும் அருள் வந்துடும், அவங்களும் வந்துடும் அருள், எல்லாம் சேர்ந்த ஒரு அருள் தான். இது உலக அருள், அது பிசாசு அருள். உலகம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? பிசாசு கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ எல்லாம் என்ன ஆகுது? ஒன்றா இணையுது பாருங்க. வருங்காலத்தை வேணா பாரு, கொஞ்சம் கூட போட்டோம், இப்போ உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. கொஞ்சம் போட்டோம், கொஞ்சம் போக போக உங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவம் ரொம்ப மோசமாக போயிட்டு பார்க்க. ஏன்னா நான் அந்த சிறுபர் இந்த வயசு வரை நான் கிறிஸ்தவனாக வாழாமல் இருந்திருந்தால் நானும் இதுதான் வாழ்க்கை என்ன செய்ய நம்பிடுவேன். எனக்கு ஒரு 10, 25, 30 வயசு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்ல ஒரு 30, 40 வயசு தான் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. இருந்தால் கட்டாயம் அன்றைய கிறிஸ்தவத்தின் குவாலிட்டி எனக்கு தெரியாது. அன்று இருந்தவர்கள் போதித்தா கூட எனக்கும், நானும் இப்போ உள்ள கிறிஸ்தவர்கள் கூட நினைப்பேன், என்ன ஓவராக பேசுகிறவங்க இவங்க எல்லாம் இதெல்லாம் எப்படி என்று தான் நினைப்பேன். ஆனால் நான் அன்றைக்கே அதில் அறிந்து வாழ்ந்ததுனால, அல்லேலூயா, இன்னுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வித்தியாசமாக இருக்குது. ஐயோ, இது ரொம்ப டேஞ்சராக இருக்கு. அதாக நம்ம சில காரியங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். இது ரொம்ப இந்த இடம் நான் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நான் ஒரு 30-40 வயசு இருந்திருந்தால் எனக்கு அன்றைய நாட்கள் இருந்த கிறிஸ்தவத்தினுடைய என்னது அந்த குவாலிட்டியான உண்மை தன்மை எனக்கு தெரியாது. வேதத்திலிருந்து என்ன வசனத்தை எடுத்து காட்டினாலும் எனக்கு என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ள மறக்கும் என் இறுதி. ஏன்னா நான் வாழ்ந்த அந்த 40 வருஷம் வச்சுக்கிடுங்களா, அந்த நாட்கள் வாழ்ந்ததும் கற்றுக்கொண்டதும் என்னது? ஆழமான கிறிஸ்தவம் அல்ல, 2-3 படி மேலே வந்ததாக கிறிஸ்தவம். புரியல? அதுதான் இதனுடைய பேஸ்ன்னு தான் நினைப்பேன். சொல்ல புரியுதா இல்லையா? இப்போ பேஸ் எவ்வளவு ஆழத்தில் போட்டாங்களோ அது ஸ்ட்ராங். நம்ம முன்னே இந்த இடத்த சர்ச்சை கட்டும்போது 3 அடி கீழே இருந்தோம் சர்ச்சு. அன்று நம்ம நினைப்பு என்னது? இது அவ்வளோதான், அப்பப்பா போதும். அன்னைக்கு அந்த 3 அடி கீழே இருக்கும்போது அன்னைக்கு 2 அடி தூக்கி தான் என்ன கட்டியிருந்தோம், பேஸ் இது போட்டுருந்தோம். பிறகு பார்த்தாச்சுன்னா ரோடெல்லாம் மேலே வந்துருச்சு. என்னடா அது பெரிய பிரச்சனையாக போச்சு. இது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? கட்டடத்தை தூக்க வேண்டியிருக்கு. இப்போது சாதா ரோடே என்ன, அதில் எல்லாம் வீட்டுக்குள்ளே ரோட்டை தண்ணி வீட்டுக்குள்ளே போகும். ஏன்னா அன்னைக்கு இருந்த லெவலுக்கு அவங்க சரியாக கட்டியிருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது? இது மேலே வந்துருச்சு. இதே போல் கிறிஸ்தவத்தினுடைய உபதேச அடித்தளம், அல்லேலூயா, அன்று சரியாக போட்டு கட்டி கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. காலங்கள் போகணும்னு சொன்னால் அந்த பேர் கிறிஸ்தவ இதுவெல்லாம் என்னாச்சு? மாற 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 கலக்க கலக்க கலக்க
அன்றுள்ள அந்த அடித்தளம் என்னாச்சு? பிரைஸ் காட். அன்று கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. பிறகு போடுற அடித்தளம் எங்க? கிறிஸ்தவத்துல மேல கொண்டு வச்சுட்டாங்க. புரியுதா இல்ல? ரோடு போயிருந்த மாதிரி. ஹல்லேலூயா. பாருங்க, பெங்களூர்ல போன வாரத்தில் எத்தனை மாடி கட்டடம் சாஞ்சது? ஒரு 7-8 மாடியில் இருக்கலாம். கட்டடம் வேலை என்ன செய்யல, முடியல. என்ன டைல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளோ பெரிய கட்டிடம் என்னாச்சு? சாஞ்சிருச்சு. காரணம் என்னது? அப்போ எங்கே வந்திருக்கு? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ சில இடத்துல கிணறு, இந்த கிணறுகளை பிளாட்டு போட்டு விற்கிறதுக்காக கிணறு என்ன செய்வாங்க? மூடிடும். ஒரு 10-25 வருஷம் கழித்து வரவனது அதில் கிணறு இருந்ததுன்னு தெரியாது. அவன் வாங்கிடுவான். வாங்கிட்டு அவன் என்ன செய்வான்? கட்டுவான். சரிடா, அதில் பேஸ் எங்கே வரும்? அரிசி வர அந்த கிணத்துல அவன் நினைக்கிறது பரவாயில்ல, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் லூஸாக இருப்பார், அந்த இடத்த கொஞ்சம் என்ன செய்யலாம், காங்கிரீட்டு போட்டுட்டா போதுன்னு நினச்சிட்டு போட்டுருவோம். காலம் கொஞ்ச நாள் போகும்போது வெயிட் எல்லாம் மேலே ஏறி நல்லா மழை பெய்யும்போது தண்ணி எங்கேயும் பூமிக்குள்ளே போகும்போது உட்காந்துடும். அடியில் என்ன பிரச்சனை தெரியாது. இதே மாதிரி தான் பெங்களூர் நடந்த சம்பவம். நம்முடைய ஊழியங்கள் அங்கே பிரான்ச் ஊழியம் இருக்கிற இடத்துல எல்லாம் அன்றைய வீடுகளே கிடையாது. இன்றைக்கு அங்கே நுழைய முடியாது, நுழைய இடம் இல்லை. அப்போது அந்த இடம் எல்லாம் ஒரு காலத்தில் ஒரு மாதிரி கிடந்து ஏரி குளமாக கிடந்ததாக எல்லாம் நிறைய எல்லாம் நிரப்பி என்ன பண்ணிட்டாங்க? விற்றுட்டாங்க. இதே மாதிரி பல இடங்கள் ஏரியும் குளவுமாக கிடந்தது. நான் சொன்ன மாதிரி ரோடு தூக்கணுன்னா மண்ணு இங்கே கொட்ட வேண்டி இருக்குது இல்லையா? இதே மாதிரி கழிவு மண்ணெல்லாம் கொண்டு ஏரிகளில் கொண்டு உயரமான இடத்துல இருந்தெல்லாம் எடுத்துக்கொண்டு தாழ்வான இடத்துல கொட்டி பிளாட்டு போட்டு விற்றுட்டாங்க. நாங்கள் பிளாட்டு போட்டு அங்கேயும் சில நடக்க போகிறாங்க போக. ஏன்னா அதை மண் போட்டுருக்கு, டவுனில் இருந்தால் மண் போட்டுருக்கு. ஓகே, இப்போ அவங்க வாங்குறவங்களுக்கு அடியில் என்ன இருந்ததுன்னு தெரியாது. இந்த தலைமுறை வாங்கி பக்கா பில்டிங் கட்டி எல்லாம் கட்டி எடுத்து வாடகை விட்டுறலாம், அப்படி முன்னாடி கட்டுறாங்க. கட்டி எல்லாம் மேலே போகும்போது சரக்கு சாஞ்சிடும். இதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. இன்று இருக்கிற நிலைகள் அப்படிதான். ஆமே. கிறிஸ்தவத்தில் இதே தான். அல்லேலூயா. முறையான என்ன இல்லை, பேஸ் எப்பா பேஸ் மேலே இல்லை, எங்கே இருக்கு? அடியில் அடக்கப்பா. மேலே என்னது? இப்போ கொட்டின மண்ணு. புரியலையோ? மேலே என்னது? இப்போ கொட்டின மண்ணு. அடியில் தோண்டும்பா. அடியில் இருக்க ஆழமான இடத்துல தான் இருக்கு என்னது? அஸ்திபாரம் ஸ்ட்ராங். நீ மேலே போட்டு கட்டுற காலப்போக்கில் சாஞ்சிரும். இன்னும் நிறைய கிறிஸ்தவம் என்ன ஆகுது? மேலே போட்டு கட்டி ஆஹா அழகாக பெயிண்ட் அடிச்சு கம்பெனி பார்த்தா என்ன அட்ராக்ஷன், எவ்வளோ ஜனம் போகிறாங்க. பஸ்ஸு விட்டுருக்குங்க, சாப்பாடு கூட கொடுக்குறான். இவங்க வெள்ளையும் சொல்லையும் கொடுத்துட்டு போகிறாங்க பாரு. இப்போ தேவச்சிக்காரங்க சோத்துறா அல்லையா போட்டு ஏப்பா நீங்கள் வெள்ளை உடுத்து போய் என்னைக்கு இப்படி தான் இருக்கணும். நாங்கள் பாரு எங்களுக்கு பஸ்ஸு விட்டுருக்கு, மத்தியானம் சாப்பாடு கிடைக்கிது, நாங்கள் போயிட்டு வரோம் ஜாலியாக. ஆனால் அவங்க எதை மறந்துடுறாங்க? இது மேலே கொட்டின மண்ணாக்கும். அல்லேலூயா. இது உண்மையான எண்ணம் இல்லை, கட்டியான மண் இல்லைன்னு மறந்துடுறாங்க. இன்று எப்பா இது மேலே கொட்டின மண்ணையா, அடியில் இருக்கையா பேசு. ஸ்ட்ராங்கான உபதேசம், சத்தியங்கள் நிறைந்தது இருக்குது. சத்தியம் அன்று கட்டப்பட்டதெல்லாம் எப்படி அந்த ஆழமான ஸ்ட்ராங் சத்தியத்தில் இன்று உள்ளதான இது என்னது? இடையில வந்த உபதேசமாகி என்னது? மண்ணு. இந்த மண்ணு தான் அசிவான நினைச்சு இயேசுவ பேரை சொல்லி மண்ணுக மலைச்சு கட்டாத ஆண்டு சொன்னார். அல்லேலூயா. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை வாசிக்கிறேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன் கூட கையை வைத்தாலே சொல்லுவோம். அல்லேலூயா. எதன் மேல் கட்டின? ஆண்டு சொல்றாரு எப்படி கட்டின? வசனத்தின்படி, சத்தியத்தின்படி. ஆமென். உண்மையான மனம் திரும்புதல். ஆமென்.
அல்லேலூயா. உண்மையான ஞானஸ்நானம். ஆமென். பரிசுத்தாவியின் நிறைவு. ஆமென். வேறுபட்ட வாழ்க்கை. மாறுபாடு சந்ததியை விட்டு வேறுபட்ட வாழ்க்கை. அப்போஸ்தலர் உபதேசம், சத்தியங்கள், அந்நிய ஆவிக்குரிய பந்த ஐக்கியம், அப்பம் விற்கதலாகிய சத்தியத்தின்படி உள்ளதானோ பங்கு பெறுதல், யோமனந்தல், உபதேசமாகிய அடிப்படை சத்தியத்துக்குள் இறங்காம. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள, மனம் திரும்புதலே சரியில்லை. என்ன இல்லை? அன்றுள்ள மனம் திரும்புதல் கதறும்.